உலக கிறிஸ்தவ சரித்திரத்தில் மன்றாட்டு ஜெபம் என்பது கெத்சமனே தோட்டத்தில் துவங்கினது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கதறி அழுது மன்றாடி ஜெபித்ததின் துவக்கம் இன்று வரை அந்த மன்றாட்டு ஜெப ஆவி பாரெங்கும் திருச்சபைகளில் விசுவாசிகளின் மத்தியில் ஆவியானவரால் ஊற்றப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் முழு இரவு ஜெபம், அமாவாசை ஜெபம், உபவாச ஜெபம் என ஆரம்பித்த ஜெப எழுப்புதல், இதனைத் தொடர்ந்து தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை அன்று திறப்பின் வாசல் ஜெபம் 4 மாவடியில் நடைபெற்று வருகிறது. இந்த காலகட்டத்தில் 3 நாள் உபவாச கூட்டங்களாக நடத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இதற்கு திருப்பத்தூர் உபவாச கூடுகை ஓர் சான்றாகும். இதனைத் தொடர்ந்து சபையிலே எழுப்புதல், விசுவாசிகளிடையே ஜெபவாஞ்சை, திருச்சபைகளில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி பெருகியது. எங்கும் ஜெபிக்கும் மக்கள் எழும்பத் துவங்கினர். இந்த காலகட்டத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் 2012ஆம் ஆண்டை ஜெப ஆண்டாக அறிவிக்க சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதனைத் தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு முழுவதும் 32 மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் கர்நாடக மாநிலத்திலும் 12 மணி நேர சிறப்பு உபவாச கூட்டங்கள் நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு மாவட்டங்கள் தோறும் நடைபெற்ற 12 மணி நேர திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தின் நிறைவாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் திறப்பின் வாசல் ஜெப மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாடு நடத்த வேண்டிய இடம் சில காரணங்களினால் தடைபட்டது. விஜிபி குழுமத்தின் சார்பாக வண்டலூரில் அமைந்துள்ள விஜிபி வளாகத்தில் 12 மணி நேர திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாடு நடத்த இடம் கிடைத்தது. நவம்பர் 27ஆம் தேதி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் விஜிபி வளாகத்தை பார்வையிட்டு ஒப்புதல் அளித்த பின்பு வேலைகள் துரிதமாக செயல்பட்டது. தரிசு காடாக செடிகள், புதர்கள், மரங்களாக இருந்த அந்த இடத்தை நமது மாநாட்டின் நிர்வாக குழுவினர் உத்வேகத்தோடு சுத்தம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா குழுவினர் பந்தல் அமைக்கும் பணியை துவங்கினர். மாநாடு நடைபெற 1 மாத காலமே இருந்த சமயத்தில் கர்த்தரே தமது தயவோடு எல்லா வேலையையும் செய்து முடித்தார். கர்த்தருடைய மகா தயவினாலும் அவரது சித்தத்தினாலும் அநேக இன்னல்களை தாண்டி சென்னை புறநகர் வண்டலூரில் அமைந்துள்ள விஜிபி வளாகத்தில் 12 மணி நேர திறப்பின் வாசல் ஜெப மாநாடு ஜனவரி 5ஆம் தேதி காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற்றது. தமிழ்நாட்டின் கிறிஸ்தவ சரித்திரத்தில் இதுவரை கண்டிராத முத்திரை பதித்துள்ளது இந்த திறப்பின் வாசல் ஜெப மாநாடு. இந்த ஜெப மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான ஜனங்கள் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் கூடி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்படியாக தங்களுடைய சொந்த கிராமத்தை விட்டு, ஊர்களை விட்டு, பட்டணங்களை விட்டு, மாநிலங்களை விட்டு, அயல் நாடுகளிலிருந்தும் படையெடுத்து அணி அணியாக வந்தனர். என் பேர் ஷெலி, நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன். பாண்டிச்சேரிங்க. We come from Pune. We are
group of about 15-20 people who have come. நிஷாலே வந்திருக்கோம், அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க திருப்பூர்ல இருந்து வரோம். வாசுதேவநல்லூர்ல இருந்து வரேன். வேலூர்ல இருந்து. பெங்களூர். நாங்க ஊட்டி IMF ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். ராமநகர் மாவட்டத்துல இருந்து வைஸ் ஆஃப் ஜீசஸ் பிரேயர் மினிஸ்ட்ரில இருந்து நாங்க கடந்து வர்றோம். நாங்க ஊட்டில இருந்து வரோம். தூத்துக்குடியில இருந்து வரோம் பிரதர். நாங்க மொத்தம் 66 பேர் வந்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கிறோம். நாங்க பாம்பேல இருந்து வந்திருக்கிறோம். நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறோம். ஒரு 20 பேர் வேன் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நாங்க பாம்பேல இருந்து வந்திருக்கோம். ஒரு 12 பேர் நாங்க வந்திருக்கிறோம். எங்க 3 நாள் எங்களை பயணம் இது. நாங்க வள்ளியூர் வட்டார நற்செய்தி குழுல இருந்து வந்திருக்கிறோம். பெங்களூர். மதுரையில இருந்து. நான் கோயம்புத்தூர் பட்டணத்துல இருந்து வருகிறேன். திருப்பூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கிறேன். சென்னையில தான் இருக்கேன். கோவில்பேட்டையில இருந்து வந்திருக்கேன். நான் வேலூர் மாவட்டத்துல வரேன். பெருங்குளத்தூர். காஞ்சிபுரம் மாவட்டம் பள்ளமுளச்சி. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறோம். நான் சென்னையில இருந்து பல்லாவரம். மதுரை. எனக்கு ஊர் கன்னியாகுமரி. திருவண்ணாமலை. நாங்க சென்னையில இருந்து பெரம்பூர்ல இருந்து வரோம். வான ஊர்தியிலும் ரயில் வண்டியிலும் பல வாகனங்கள் வழியாகவும் இயேசுவே இந்தியாவை ரட்சியும், இயேசுவே தமிழ்நாட்டை ஆசீர்வதியும் என்று கூட்டம் கூட்டமாக மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே பிரயாணம் பண்ணி இந்த 12 மணி நேர திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை புரிந்தனர். தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மாற்றம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க ரசிக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் ரசிக்கப்படணும். நாம இந்த புது வருஷத்துல போய் ஆத்து மக்களுக்காக நாம அவரோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம்னு பாரத்தோடு வரோம். We have come specially to be in the prayer today in this fasting prayer because I believe this prayer has been ordained by God for Tamil Nadu, for the country of India. இந்த கூட்டம் உண்மையாவே இந்திய தேசத்தையும் தமிழ்நாட்டையும் அசைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனைவரும் ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்க, புறஜாதி மக்கள் கூட தேவனை அறிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா இது எல்லா ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து இங்க ஜபிக்கிற ஒரு ஜபம் ஒரு பெரிய அசைவை நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல ஃபுல் இந்தியாவிலேயே ஒரு பெரிய மாற்றத்தில் தந்துடும் சொல்லி எந்த சந்தேகமும் இல்லை. மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திற்கு ஒரு முன் உதாரணமான ஒரு நாடா கர்த்தர் தமிழ்நாட்டை மாத்திருக்கிறாருன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். பெரு வெள்ளத்தை போல மக்கள் கூட்டம் சென்னை பட்டணத்தையே ஸ்தம்பிக்கச் செய்தது. ஆத்ம பாரம் கொண்ட 3 லட்சம் மக்கள் ஜெபிப்பதற்காக திரள் சேனைகளாக கூடினர். இங்கு வந்திருந்த ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய ஜெப ஆவி அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. ஒவ்வொரு வினாடியும் ஜெப சிந்தையோடு மக்கள் கர்த்தரின் சமூகத்தில் காத்திருந்தனர். இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாட்டின் நிகழ்ச்சிகளை உலகம் எங்கிலும் இருந்து 57 நாடுகளுக்கு ஏஞ்சல் டிவி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது மற்றும் சத்தியம் தொலைக்காட்சி வழியாகவும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இத்தொலைக்காட்சி சேவை மூலமாக வீடுகளிலிருந்தும் ஜெபித்தவர்கள் ஏராளமானோர். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக வெப் டிவி மூலமாகவும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மக்களுடைய பாதுகாப்பிற்காக அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டிருந்தது. மருத்துவ உதவிக்காக சிறந்த மருத்துவ குழு அமைக்கப்பட்டிருந்தது. இது தவிர தீயணைப்பு படை சார்பாகவும் காவல்துறை விசேஷமாக ஹெல்ப் டெஸ்க் மூலமாகவும் மற்றும் புதுவாழ்வு ஏஜி சபை மூலமாக டிராபிக் டீம் சிறப்பாக செயல்பட்டது. இது போக 2200 தன்னார்வ தொண்டர்கள் சிறப்பாக செயல்பட்டனர். இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாட்டிற்கு உதவி செய்தவர்கள் அநேகர். 5ஆம் தேதி காலை சரியாக 9 மணிக்கு ஜெபத்தோடு இக்கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெந்தேகோஸ்தே சபை போதகர் ஜூபிலி அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைத்தார்கள். முதற்கட்டமாக சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் பாடல் வேளையை பொறுப்பேற்று நடத்தினார். பாடின ஒவ்வொரு பாடலும் தேவனுக்கு மகிமை செலுத்தும் வண்ணம் இருந்தது. சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே, மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோதானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே, மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோதானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ, எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்ல. எக்காலம் 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 போதிய
எக்காலம் போதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணியோடு கணானுக்குள் ஆர்ப்பரி. அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் விஜிஎஸ் பரத்வாஜ் துதித்து ஆராதித்த போது ஆவியானவருடைய வல்லமை அந்த இடத்தை நிரப்பியது. தகப்பனை நாங்கள் கூப்பிடுகிறோம், எங்களோட அழகை நாங்கள் கூப்பிடுகிறோம், சாரோன் ரோஷாவை நாங்கள் கூப்பிடுகிறோம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி மக்களை ஜெபத்தின் வழியாக உற்சாகப்படுத்தினார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது அந்த இடமே அசைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே தேவன். உமக்கே மகிமை உண்டாவதாக. பிற்பாடு தேவன் அழைத்து வந்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் தமிழ்நாட்டின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு செல்லப்பாண்டி மற்றும் மைனாரிட்டி கமிஷன் தலைவரான சிஸ்வா மிஷனரி இயக்கத்தின் தலைவரான பிஷப் பிரகாஷ் மற்றும் இந்த கூட்டத்தில் கூடின மக்களுக்காகவும் வாழ்த்துதல் தெரிவித்தார். நிறைய ஊழியக்காரங்களை கூட பைபிள் இல்லாம பார்க்கலாம், ஆனா இந்த அமைச்சர் அவங்கள பாருங்க, அமைச்சர் கையில பைபிளோட தான் எங்க பார்க்க முடியும். எப்பவும் கர்த்தருடைய வசனத்தோடு கூட அவர்கள் பிரயாணப்படுகிற ஒரு நல்ல அமைச்சரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபமாநாட்டின் நோக்கத்தையும் தரிசனத்தையும் குறித்து, ஜெபத்தின் வல்லமையை குறித்தும் கிறிஸ்தவர்களின் பங்கை குறித்தும் இளைய தலைமுறைக்காக பல தீர்மானங்கள் சிறப்பு செய்தியாக அளிக்கப்பட்டது. நான் சினிமா பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், இந்த சாட்சியில இனி ஈடுபடாது, அதெல்லாம் போனது முடிஞ்சு போனது, இதெல்லாம் சாதாரண காரியம். வரதட்சணை வாங்க மாட்டேன், வாங்கின வரதட்சணை வட்டியோட திருப்பி கொடுப்பேன் நீ வாலிபன் என்னைக்கு சொல்றானோ அதுதான் உண்மையான எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெபமாநாட்டில் பல கட்டங்களில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. அர்ப்பணிப்பின் ஜெபமாக, ஸ்தோத்திர ஜெபமாக, பாவ அறிக்கை ஜெபமாக, யுத்த ஜெபமாக, மன்றாட்டு ஜெபமாக, எழுப்புதலின் ஜெபமாக, ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்கான ஜெபமாக ஜெபங்கள் அனைத்தும் ஏறெடுக்கப்பட்டன. முதலாவதாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் அர்ப்பணிப்பின் ஜெபத்தையும் ஸ்தோத்திர ஜெபத்தையும் ஏறெடுத்தார்கள். திரளான மக்கள் அவருடன் இணைந்து ஜெபித்தார்கள். இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, கட்டிப்பிடித்தேன் உங்கள் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. தமிழ்நாட்டிற்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவரான புனித தோமா
மற்றும் பல மிஷனரிகளுக்காகவும் சபைகளுக்காகவும் பாரத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தார்கள். இதைத் தொடர்ந்து சகோதரர் ஏ அப்பாத்துரை அவர்கள் தேவ செய்தி அளித்து மக்களை ஜெபத்தில் வழிநடத்தினார்கள். முதலாவதாக நாம் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டு ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்டோமானால் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல, நாம் வாழுகிற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டின் கர்த்தர் சுகமாய் ஆசீர்வதிப்பார். பிற்பாடு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இந்த பாவ அறிக்கை ஜெபத்தில் வரதட்சணைக்காகவும் விபச்சாரத்திற்காகவும் சிறு பெண் குழந்தைகள் கடத்தல் மற்றும் மதுபான கடைகளுக்காகவும் ஓரினச் சேர்க்கை தடை செய்யப்பட்டு ஒழிக்கப்படவும் பாரத்தோடு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பாவத்துக்காக வந்தீங்க ராஜா. ஐயோ, நாங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம். நாங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோம் ஆண்டவரே. ஐயோ. இதைத் தொடர்ந்து எழுப்புதலின் ஜெபமாக சபைகளால் எழுப்புதல் உண்டாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இயேசுவின் தொனி சபை போதகர் கோயில் பிள்ளை அவர்கள் ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். பிற்பாடு ஜெபத்தை குறித்தான பவர் அண்ட் சீக்ரெட் ஆஃப் பிரேயர் என்ற ஆங்கில புத்தகத்தை ஏஞ்சல் டிவியின் நிர்வாகியான சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் ஜெபித்து வெளியிட அமெரிக்க தேசத்தை சார்ந்த இயேசு விடுவிக்கிறார் பிரதிநிதியான ஜோசப் மனோகர் அவர்கள் ஜெபத்தோடு பெற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து சின்னமலை புதுவாழ்வு ஏஜி சபையின் மூத்த போதகர் டி மோகன் அவர்கள் தேவ செய்தி அளித்து மக்களை தேவ வார்த்தைக்கு நேராக வழிநடத்தினார். நான் இந்த இடத்துக்கு வந்தவுடனே சகோதரன் அவர் ஓடி வந்து சொன்னார், நாம் இருவரும் சேர்ந்து இந்த பட்டணத்துக்கு எழுப்புதலை கொண்டு வர தேவன் நியமித்து வைத்திருக்கிறார், நாம் சேர்ந்து ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். அவர் ஒரு சுத்த சுவிசேஷகர், நான் ஒரு போதகர். போதகரும் சுவிசேஷர்களும் இணைந்து விட்டால் நிச்சயம் எழுப்புதல் தேசத்தில் வந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. அதைத் தொடர்ந்து சிறப்பான ஜெபத்தை ஏறெடுத்தார். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கும் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்களுக்கும் விசேஷமாக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. மக்களின் கண்ணீரின் ஜெபம் கூடியிருந்த இடத்தை அசைத்தது. யுத்த ஜெபமாகவும் அந்தகார வல்லமைகள் கட்டப்பட சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தேவ வல்லமையோடு யுத்தம் பண்ணி ஜெபித்தார்கள். சாத்தானின் கோட்டை தகர்க்கப்பட்டது, சத்துருவின் தலை நசுக்கப்பட்டது, அசுத்த ஆவியின் வல்லமைகள் செயலிழந்தது. இவையெல்லாம் தமிழ்நாட்டின் ஆவிக்குரிய விடுதலைக்கு வித்தாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து ஜெப கையேடு புத்தகம் மை பிரேயர் புக் வெளியிடப்பட்டது. இதனை இலங்கை தேசத்தின் திரிகோணமலை பகுதியைச் சேர்ந்த போதகர் அம்புரோஸ் அவர்கள் ஜெபித்து சிங்கப்பூர் தேசத்தைச் சார்ந்த சாமுவேல் சத்தியநாதன் அவர்கள் பெற்றுக் கொண்டார். பிற்பாடு சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் தீர்க்க தரிசனமாக கடைசி கால ஜெபத்தை குறித்து அளித்த செய்தி வந்திருந்த மக்களுக்கு புது பலன் அளித்தது. கர்த்தருடைய கோபாக்கினை செலுத்தப்பட போவதற்கு முன்பாக பரலோகத்தை நிரப்பும் அந்த பொன்னிலான தூப வர்க்கத்தை, அந்த தூப கலசத்தை நிரப்ப கர்த்தருக்கு இன்னைக்கு பூமியின் பரிசுத்தவான்களின் ஜெபம் தேவைப்படுகிறது. பிற்பாடு ஜெபத்தில் மக்களை நடத்தினார். பல தேவ ஊழியர்கள் இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாட்டில் கலந்து கொண்டு பாரத்தோடு ஜெபித்தனர். ஷாலோம் மிஷனரி இயக்கத்தைச் சேர்ந்த பிஷப் தேவதாஸ் அவர்கள் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த துதியின் கோட்டை சபையின் மூத்த போதகர் ரத்தினம் பால் மற்றும் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் பாடல்கள் பாடி மக்களை உற்சாகப்படுத்தினர். என்னை மீட்க பல பாடு அடைந்தார், பல பாடடைந்தார், என்ன
அதில் செய்வேனோ என்றையும் தந்தேனே அவர் சேவையில் என் பிராணன் பலியாகட்டும் என் பிராணன் பலியாகட்டும். இதனைத் தொடர்ந்து நேஷனல் பிரேயர் நெட்வொர்க் தலைவர் பேட்ரிக் ஜோஷுவா அவர்கள் இந்திய தேசத்திற்கான ஜெபத்தின் தேவைகளை குறித்து சிறப்பு செய்தியும் ஜெபமும் ஏறெடுத்தார்கள். மற்றும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்கள் பெரியது. அடுத்ததாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மன்றாட்டு ஜெபத்தின் அவசியத்தை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் பகிர்ந்தளித்தார்கள். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்த போது சிறு குழந்தைகளே கண்ணீரோடு கூட ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இது இக்கூட்டத்திற்கு வந்திருந்த ஒவ்வொருவரின் மனதையும் உருகச் செய்தது. மேலும் தேவனுடைய ஜெபத்தின் ஆவி அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாலிபர்களுக்காகவும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வாலிபர்கள் கருத்தோடும் பாரத்தோடும் ஜெபித்தார்கள். இதைத் தொடர்ந்து சினிமா துறையை சேர்ந்த மக்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. சினிமா துறையின் பிரபல இயக்குனரான பிரபு சாலமோன் அவர்கள் கண்ணீரோடு சினிமா துறை நண்பர்களுக்காக ஜெபித்தார். எந்தவித போதைக்கும் அடிமை ஆகாமல் தகப்பனே, தவறான வழிகளில் செல்லாமலும் தகப்பனே, உமக்கு ஒரு சாட்சியாக எழுந்து பிரகாசிக்கின்ற சினிமாக்காரர்களாக நீர் மாற்றும் தகப்பனே. ஐயா, குடித்து வெறித்து உளையான சேற்றில் கிடந்த எண்ணெய் நீர் எடுத்தது போல இவர்களையும் எடுத்து கழுவி நடத்தும் தகப்பனே. உம்மால் ஆகும் ஏசப்பா, உம்மால் ஆகாத காரியம். பிற்பாடு ஆசீர்வாத ஜெபமாக தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை சகோதரர் ராக்லாண்ட் அவர்கள் ஏறெடுத்தார்கள். தமிழ்நாட்டின் பல அரசாங்க துறைகளுக்காக விளைநிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தொழில் வளம் பெருக, தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட வல்லமையோடு தேவ சமூகத்தில் மன்றாடினார்கள். இக்கூட்டத்தின் நிறைவாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்ற வேதவசனத்தை மையமாக கொண்டு தேவ செய்தி அளித்து வந்திருந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர்களின் விடுதலைக்காகவும் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அநேகர் விடுதலை பெற்றனர், நோய்கள் மறைந்தது. இந்திய தேசத்திற்காகவும் பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார்கள். இந்த திறப்பின் வாசல் உபவாச ஜெப மாநாடு தமிழகத்திற்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த நெருப்பு பற்றி பரவி வியாபித்து விருத்தியாகி உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் பற்றி எரிய போகிறது. கொரியாவில் எழுமின பாலியாங்கிச்சோ இப்போ மோகன் சி லாசரஸ். இந்தியாவுடைய பெயரை வேத புத்தகத்தில் கர்த்தர் எழுத வைத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்தியாவிலே பிறந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. என் தேவன் நேசிக்கிற ஒரு தேசம், என்னுடைய தேசத்தினுடைய பெயர் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியனாய் இருப்பதுதான் பெருமை. அல்லேலூயா. நான் இந்த மாநாட்டினுடைய வடிவமைப்பாளர் என்ற முறையில் ஒரு கருத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும். என்ன என்று தெரியுமா? நாங்கள் செம்மொழிக்கு அரங்கம் அமைத்திருக்கிறோம். நாங்கள் பிரதமருக்கு அகில இந்திய அணு விஞ்ஞானி மாநாட்டுக்கு அரங்கம் அமைத்திருக்கிறோம். இருக்கின்ற முதலமைச்சர்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் அரங்கம் அமைத்திருக்கிறோம். ஏன் செம்மொழி மாநாட்டை உலக நாடுகளே பாராட்டியது. அதே போன்று இன்று உலக மக்களுக்கு நடைபெறுகின்ற ஜெப மாநாட்டை 30 நாட்களில் ஆண்டவர் எங்களோடு துணையிருந்து, அந்த இரத்தத்தினுடைய ஜெபம் எங்களோடு துணையிருந்து இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றி கொடுத்திருக்கிறது. முதலிலே நாங்கள் ஆண்டவனுக்கு நன்றியை சொல்லுகிறோம். கடவுளே முன்னின்று
இந்த வருட வாக்குத்தத்தம் மாதிரி கர்த்தர் முன்னே செல்கிறார், நீங்க பயப்படாமல் போங்கள் என்படி எங்களுக்கு எல்லா இதையும் கொடுத்து ஆலோசனையும் கொடுத்து இவ்வளவு பெரிய தமிழ்நாடு ஆசீர்வாதமான தமிழ்நாடா மாறணுங்கிறதுக்கு திருப்திகரமாக இருந்தது. எங்களை கர்த்தர் முன்குறித்து இந்த கூட்டத்துக்கு நீ அழைச்சி வந்திருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு வந்ததே பெரிய ஒரு ஆச்சரியம். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு, இவ்வளவு மக்கள் மத்தியிலையும் ஒரு ஒருமித்த கருத்து இது எங்களுக்கு உண்டாயிருக்குது. 2020க்குள்ள ஒரு 50% கிறிஸ்தவர்கள் ஆவாங்கிற ஒரு திட்டத்தை கண்டிப்பாக இது செயலாற்றுவதற்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம் தேசத்தின் அறுவடையின் ஆண்டு, ஒரு எழுப்புதலின் ஆண்டு. திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகப் போகிறது. இந்திய தேசம் தேவனை அறியும் அறிவை காணப்போகிறது. ஒன்றிணைந்து திறப்பில் நின்று தொடர்ந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபித்திடுவோம். தேசத்தில் நன்மை பெருகட்டும்.